வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம சட்டி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் மழை சீசனில் இந்த சாப்பாடு தான் செய்வாங்களாம். இப்போ அதுக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் அரை சட்டி தண்ணி நிரப்பிடலாம். அரை சட்டி தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு 2 டம்ளர் அரிசியை கழுவிட்டு அது கூட சேர்த்து வேக வச்சிடலாம். அரிசி போட்டதை வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் பூண்டு, மிளகு, ஜீரகம் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு ஸ்பூன் சம அளவு எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து தனி மிளகாத்தூள் தான். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தனியாகவே ஓட்டிடுங்க. தனியாக ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ தண்ணி ஊற்றிட்டேன், அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாட்டு கூட சேர்த்துடலாம். சாப்பாடு ஒரு அரை பதம் வெந்திருக்கணும். அதுக்கு பிறகு இதை நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட இப்போ கருவாடு சேர்க்க போகிறோம். இது வேகட்டும் சாப்பாடு. இது வந்து குளத்துலேயே பிடிச்சிட்டு வந்த மீன் தான். கழுவி காய வச்சு சுத்தம் பண்ணி காய வச்சுருக்காங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதையும் இந்த சாப்பாட்டு கூட சேர்த்துடலாம். எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் குளத்தில் பிடிச்சிட்டு வந்த கருவாடு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கருவாடையும் குழம்பு கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாப்பாடு அந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வேகணும். கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இந்த டைமில் இறக்கி வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இதிலே ஏற்கனவே கருவாடு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இறக்கி வச்சாச்சு. இதை பாருங்கள், சூப்பரான சட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதாக. ரொம்ப சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.